நான் எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு திருநெல்வேலியில இருந்து ட்ரெயின் ஏறி வரும்போது கூட பெருசா கஷ்டம் தெரியல. ஆனா சென்னையில இருந்து இந்த ட்ரெயின் கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா ட்ரெயின் போறதுல உனக்கு என்னடா கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல தாங்க என்னோட மொத்த சந்தோஷமும் போகுது. அப்படி என்ன சந்தோஷம்னு கேட்டீங்கன்னா, நான் ஊர்ல இருந்து சென்னை பல்லாவரத்துக்கு வந்து 2 மாசம் ஆகுது. டீம் பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். எங்க ஊர்ல இருக்கும்போது ஃபுல் டைம் ஹாப்பியா இருப்போம். பசங்க கூட இருந்தாலே ஜாலியா தானே இருக்கும். அந்த மாதிரி ஜாலியா இருப்போம். அப்போ அதோட அருமை தெரியல. தள்ளி வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது டீம் பசங்க எல்லாருமே சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வந்ததுனால 2 நாள் அவங்க கூட தான் ஊர் சுத்துற வேலை. தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் பீச் தேட்டர்னு சும்மா ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். நாங்க எல்லாருமே சென்னையில இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கிடல. எங்க ஊர்ல இருந்தா எப்படி ஹாப்பியா இருப்போமோ அந்த மாதிரி டீம் பசங்க எல்லாரும் ஜாலியா இருந்தா. ஆனா லாஸ்டா டீம் பசங்க ஊருக்கு போற டைம் வந்துட்டு அப்பதான் எல்லாரும் மூஞ்சில இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. ட்ரெயின் கிளம்புற 1 நிமிஷத்து வரைக்கும் ஜாலியா இருந்தோம். ட்ரெயின் கிளம்ப தான் ஃபீல் ஆயிட்டு. ட்ரெயின் கிளம்பும் போது டீம் பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியா இருந்தோம். எதுவுமே கடந்து போக நிறைய நினைவுகள் இருக்கு. அதுவே போதும்.